இன்றைய தலைப்பு all wait upon God. all wait upon God. சகலமும் அவருக்கு காத்திருக்கிறது. இந்த உலகத்திலே காத்திருப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் காத்திருக்கும் போது அதிலே நாம் முழுமையான வெற்றியை பார்க்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். நாம் உயர வேண்டும் என்றால், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் சமாதான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 145 சங்கீதம் 15 வசனத்தில், எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். ஏற்ற வேளை, அதிலே தான் இந்த காத்திருப்பு வருகிறது. ஏற்ற வேளை நாம் அறியாதிருக்கிறோம். ஏற்ற வேளை அது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும்படியான வேலையாய் இருக்கிறது. அவர் நம்மை எப்பொழுதும் தாங்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் 14 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நாம் வலுவாது நிற்கத்தக்கதாக நாம் அவருக்கு காத்திருக்கும் போது, அவர் ஏற்ற வேளையிலே நாம் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களும் இயற்கையும் சிருஷ்டிகர்த்தாவின் படைப்பிலே இருக்கிற ஒவ்வொரு காரியமும் அவருக்காகத்தான் காத்திருக்கிறது. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. எல்லா வேளையிலும் எல்லாவற்றுக்காகவும், உணவுக்காகவும், உடைக்காகவும், தங்கியிருக்க வீட்டுக்காகவும் நாம் கர்த்தரிடத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நம்மை அவர் போஷிக்கிறவராய், அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறவராய் இருப்பார்.